ஜென்டில்மேனுக்கும் காதலனுக்கும் வந்து வசந்தபாலனுடைய பணியில் என்ன மாறுதல் இருந்தது? என்ன பண்ணினா வெங்கடேஷ் சார் வந்து அந்த படம் முடிகிறப்பவே வந்து என்னென்னா வெங்கடேஷ் சார் வந்து படம் பண்ணுறதுக்காக போயிட்டார். ஸோ நான் வந்து என்ன ஆகிட்டேன், நான் மெதுவாக வந்து லாஸ்ட் டெஸ்ட்லேருந்து மெதுவாக ஃபஸ்ட் டெஸ்ட் வந்துட்டேன். இல்லை நேரடியாக ஃபஸ்ட் டெஸ்டன்ட்டுக்கு வந்துட்டேன். லாஸ்ட் டெஸ்டன்ட் ஃபஸ்ட் டெஸ்ட் வந்துட்டேன். ஏன்னா மாதேஷ்க்கும் காந்திக்கும் அசோசியேட் டைரக்டர் கார்டு கிடச்சிருச்சு. நான் ஃபஸ்ட் டெஸ்டன்ட். அதுக்கப்புறம் எனக்கு இருக்கிறவங்களுக்குலாம் அடுத்து புதுசாக சேர்ந்த அசிஸ்டன்ஸ் அப்படின்னோடனே ரெண்டாவது படத்துலேயே நான் ஃபஸ்ட் அசிஸ்டன்ட் ஆகிட்டேன். ஸோ ஸ்கிரிப்ட் பேசிக்கலாக கவனிக்கிறது, ஆடியோவாக மட்டும் பார்த்துக்கிறது, இதுதான் என்னுடைய பேசிக்கலான வேலை. எடிட்டிங் பார்த்துக்கிறது, இதுதான் என்னுடைய வேலை. அப்புறம் ஓவராலாகவே பார்த்துக்கிறது. ஓவரால்னால் இதை மட்டும் தான் நீ பார்க்கணும், அதை பார்க்கக்கூடாதுன்னு அங்கே கிடையாது. ஓவராலாகவே சங்கர் சாரோடைய எல்லா பணிகளையும் நம்ம பார்த்துக்கிறது அப்படின்னு மெதுவாக அந்த படம் வந்து கொஞ்சம் மாற ஆரம்பிச்சிச்சு. இன்னும் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாகிடுச்சு. ஸோ எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்ய ஆரம்பித்தோம். என்ன வேலை எப்படி செய்யணும்னு தெரியும் நம்மளுக்கு. ஸோ எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சு இன்னும் சார்ட்ட நல்ல பேர் வாங்குறதும் இன்னமும் தொழிலை அதிகமாக கற்றுக்கிறதுக்குமான ஒரு களமாக அந்த படம் அமைஞ்சிச்சு சார். இந்த படத்தில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது நட்சத்திரங்களோட இன்னும் கொஞ்சம் அதிகமாக நெருக்கமாக பழகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஏன்னா நீங்களே உங்களை பார்த்துல கொஞ்சம் முன்னேறிட்டீங்க. எப்படி இருந்தது பிரபுதேவா, வடிவேலு ஆகியோரோட பழைய? பெரிய பெரிய அனுபவம் சார். 3 பேருமே, பிரபுதேவா, வடிவேலு அண்டு நக்மா, 3 பேரோடையும் பெரிய. பிரபுதேவாவுக்கு வந்து வசனம் சொல்லி கொடுத்ததுலேருந்து கூட இருந்து இப்படி ஒன்று சொல்லி பார்க்கவா அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்து அவர் தனியாக சொல்லி காமிப்பார். அவர் பதட்டமாக இருந்தார். அந்த நேரத்தில் அவர் இந்து நடிச்சிருந்தார். அந்த படம் சரியாக போகலை. அதனால் இந்த படத்தில் சரியாக அச்சீவ் பண்ணணுமே அப்படிங்கிற அவருடைய இது நல்லா இருந்துச்சு, அந்த டான்ஸ் நல்லா இருந்துச்சா, இது நல்லா இருந்துச்சா அப்படின்னு சொல்லி அவரோட தொடர்ந்து ஒரு உறவு இருந்துச்சு.